ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான நாட்கள் நம்மளுக்கு இன்னும் கம்மியாகிக்கிட்டே வருதுப்பா. எக்ஸாம் நம்மளுக்கு இன்னும் பக்கத்தில் நெருங்க நம்மளோட ப்ரிப்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இன்னும் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு நம்ம படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணி விடுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் நம்ம ஃபுல்லாக ஒரு டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியை பற்றி பார்க்குறோம். இந்தியன் பாலிட்டியில் குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பற்றி என்னென்ன கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரையே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதை பார்த்து இந்தந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம கொஷின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சேஃபாலஜி என்பது எதனை பற்றிய ஆய்வாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு தேர்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இது நம்மளுக்கு 11th புக்லேயே இருக்குப்பா, பாருங்கள். சேஃபாலஜி அப்படிங்கிறது தேர்தலியல் அப்படின்றது தான் குறிக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்கிறது அப்படின்றது கூற்று. இதுக்கான காரணம் பாருங்க, சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது அப்படின்றாங்க. இப்போது கூற்று சொல்லியிருக்கிறதுமே நம்மளுக்கு சரிதான். தேர்தல் ஆணையங்கிறது நம்மளுக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வழிவகுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது சுதந்திரமாக செயல்படுறது மூலமாக தான் அதால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா தேர்தலை நியாயமான முறையில் நடத்த முடியுது அப்படின்றது நம்மளுக்கு சரியானதான். சரிங்களா? அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி, இரண்டுமே நம்மளுக்கு சரியான விளக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், இது புக்கில் எங்கே இருக்குன்றதை பாருங்களேன். இந்திய தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலும் தேர்தல்களை நடத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு அப்படின்றது நம்மளுக்கு புக்கில் இருந்து டேரெக்டாக வச்ச கொஷின் தான்ப்பா. புக்கை நம்ம தெளிவாக படித்தாலும் நம்மளால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது யார்? இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையரோட நியமிக்கிற பவர் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்திய ஜனாதிபதி அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதி கீழ்காணப்படும் எவை அல்லது எதை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஷின் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது. கொஷின் என்னன்னா ஆர்டிகல் 326 எதை பற்றினது அப்படின்றது தான். ஓகேவா? இந்த கொஷினை நம்ம வாசித்து என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய கொஷின் வச்சுருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது அப்படின்றது தான் 326 அப்படின்ற ஆர்டிக்கலோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த கொஷின், அதுக்கு முன்னாடி புக் கண்டென்ட் பாருங்கள். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் உறுப்பு 326 நம்மளுக்கு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது. தேர்தல் விதிமுறைகளை பற்றி எந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77 குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு. நம்மளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டுக்கும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், அவருக்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. அந்த 2 பேரை குடியரசுத் தலைவர் எந்த வருஷத்தில் நியமித்தாங்க அப்படின்னா 1989. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தற்போது தேர்தல் ஆணையமானது ஒரு தலைமை ஆணையர் மற்றும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பார்க்கும்போது நம்மளுக்கு 3 பேர் இருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? எந்த வருஷத்துலேருந்து 3 அங்கத்தினர் மாறுச்சு அப்படின்னா 1993 தான் இந்த அமைப்பு நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எதன் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றத்தோட மேல் சபை அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
அடுத்த கேள்வி பாருங்கள். இதில் புக்லேயே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மறைமுக தேர்தல் முறை அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்த முறை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே மாதிரி துணை குடியரசு தேர்தல்லையுமே நம்மளுக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் தான் பயன்படுத்துகிறாங்க. ராஜ்யசபாவோட உறுப்பினர்களுக்கும் இதே மறைமுக தேர்தல் முறை தான் கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது புக்கில் இருந்து நம்மளுக்கு டேரெக்டாக வச்ச கொஷின் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யார் அப்படிங்கிறாங்க. மாநில அளவில் நம்மளுக்கு தேர்தலெல்லாம் நிர்வகிக்கிறவங்க யார் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவங்க தான் கரெக்டான ஆன்சர். புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் மாநிலம் அல்லது ஒன்றிய பிரதேசத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி அம்மாநில அல்லது ஒன்றிய பிரதேசத்தின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்துடன் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வை, வழிகாட்டுதல் மற்றும் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார். அதாவது அந்த மாநிலத்தோட மொத்த தேர்தல் பொறுப்பும் நம்மளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி, அந்த மாநிலத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட தான் இருக்கும் அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை கட்சிகள் ஃபஸ்ட்டு 1951 நடந்த தேர்தலில் போட்டியிட்ருக்காங்க அப்படின்னா 54. புக்லேயே நம்மளுக்கு பாக்ஸ் கண்டரில் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 54 கட்சிகள் தான் போட்டியிட்ருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், அதாவது இவிஎம் சொல்லுவோம் இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதை ஃபஸ்ட்டு எப்போ பயன்படுத்தணும் அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா 1998. அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு முறை நடைமுறைக்கு வந்தது? அதாவது நம்ம விவிபேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த தேர்தலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அப்படின்னா 2014 மக்களவை தேர்தலில் தான் வந்தது. அடுத்த கேள்வி பாருங்கள். விவிபேட் இதுதான்ப்பா, நம்ம யாருக்கு ஓட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பிரிண்ட் பண்ண ஷீட்டில் எப்படி இருக்கும். இப்போ ஏடிஎம்ல நம்ம பண்ண எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு குட்டி ரசீது மாதிரி வருதுல்ல, அதே மாதிரி ஒரு குட்டி ரசீதில் நம்மளுக்கு நம்ம யாருக்கு ஓட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கே பிரிண்ட் ஆகி காட்டும். அதுதான் நம்ம விவிபேட் எந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். விவிபேட் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஓட்டர்ஸ் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்றது. சரிங்களா? அடுத்த கேள்வி. எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? அதாவது நம்மளுக்கு ப்ராக்ஸி ஓட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, ப்ராக்ஸி ஓட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதாவது இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தேர்தல் சமயத்தில் அவங்களோட ஓட்டை கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அப்போது அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக ஓட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம பதிலி வாக்களிக்கும் முறை அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ வந்தது அப்படின்னா 2003 வந்தது. அடுத்த கேள்வி. இது புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்களா, ப்ராக்ஸி ஓட் 2003 நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? தேர்தல் ஆணையம் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தேர்தலுடைய சின்னம் தான் கிடைக்கும். சரிங்களா? தேர்தல் ஆணையத்தோட பணிகளில் பாருங்கள், கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்றது நம்மளுக்கு தேர்தல் ஆணையத்தோட பணிகளாக ஒரு பாயிண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் டேரக்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு அப்படியே கொஸ்டினாக வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும்? ஒரு கட்சி நம்ம தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எடுக்கணும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். அது நம்மளுக்கு சரியானது தான். அடுத்தது பாருங்கள். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுவும் நம்மளுக்கு சரியானது தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனும் நம்மளுக்கு கரெக்டு தான். இந்த 3மே அவங்களுக்கு வேணுன்றது கிடையாது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும், அவங்க நம்ம என்ன பண்ணிடலாம், தேசிய கட்சியின் அங்கீகாரம் நம்ம கொடுத்துடலாம். இதுதான் நம்மளுக்கு புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட்டையுமே அப்படியே கொடுத்துருப்பாங்க. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். அது நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே தான். அடுத்தது பாருங்கள். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருந்தாங்கல்ல, இதில் இருக்கிறது அப்படியே டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இதே வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை இதே அர்த்தத்தை வர மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்கள். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ இந்த 3 பாயிண்டில் இந்த 3மே இருக்கணுமான்னு கிடையாது. இந்த 3 க்ரைட்டீரியாவில் நம்மளுக்கு ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருந்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் தேசிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரம் வழங்குறதுக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள்.
வெளிநாடு வாழ் இந்தியர்களின் வாக்குரிமை குறித்த கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்கவும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வாக்குரிமை எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம எதை தேர்ந்தெடுக்கணுன்றது பாருங்கள். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு சரிதான். அடுத்து பாருங்கள், வெளிநாடு வாழ் வாக்குச்சாவடியில் அசல் கடவுச்சீட்டு காண்பிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கூற்று நம்மளுக்கு சரிதான். அதாவது 1, 3 நம்மளுக்கு சரி. தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4 தவறு. சரிங்களா, அந்த 1, 3 சரின்றதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? தேர்தல் ஆணையம் அவங்களோட ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? கீழே கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றதான் கேள்வி. கட்சியும் அதோட சின்னங்களும் கொடுத்துருக்காங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றதுக்கோட சின்னம் என்னன்னா இரு பூக்கள் மற்றும் புற்கள், அது சரியானது தான். தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட சின்னம் பார்த்தீங்கன்னா கடிகாரம், அதுவும் சரியானது தான். தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்றது கட்சிக்கு கார் சின்னம் அப்படிங்கிறதும் சரிதான். அசாம் கண பரிஷத் அப்படிங்கிற கட்சிக்கு நம்மளுக்கு என்ன சின்னம்னு பார்த்தீங்கன்னா பூட்டு சாவின்றது தப்பு, அதுக்கு யானை தான் சின்னமாக இருக்கும். அப்போ இதுக்கு அதாவது 3 இணைகள் சரி அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுள் யானை எந்த கட்சியின் சின்னமாகும்? ஸோ யானை கட்சியை யானையை எந்த கட்சி சின்னமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி தான் சின்னமாக வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என ஒப்பிட்டவர் யார்? ஸோ இந்த கூற்றை நம்மளுக்கு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்கர் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களான நம்மக்கிட்டையும் அரசாங்கத்துக்கிட்டையும் இடையே இருக்கிற ஒரு பாலம் மாதிரி, ஒரு நீர்க்குழாய் மாதிரி அப்படின்னு எடுத்துரைச்சவங்க யார் அப்படின்னா பார்கர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், நம்மளுக்கு பொறுத்த சொல்லியிருக்காங்க. குழுக்களும் அது எந்தெந்த ஆண்டில் வந்தது அப்படின்றது நம்ம பொருத்தணும். தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான கோஸ்வாமி குழு எப்போ வந்தது அப்படின்னா 1990. வோரா குழு அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சாங்க அப்படின்னா 1993. அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்கள் பற்றிய இந்திரஜித் குப்தா குழு எப்போ வந்தது அப்படின்னா 1998. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்போ வந்தது அப்படின்னா 2008. இதில் நம்மளுக்கு கோஸ்வாமி குழு 1990ன்றது மட்டும் தெரிஞ்சாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுத்துட முடியும். அடுத்தது பாருங்கள், முதல் இந்திய வாக்குப்பதிவு எந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதை வடிவமைச்சவங்க யார் அப்படின்னா MB ஹனிஃபா அப்படிங்கிறவங்க தான் வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு நம்ம ஜென்ரலாக நியூஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தனால நம்மளால் இந்த கேள்விக்கு ஈஸியாக பதிலளிக்க முடியும். படித்து தான் இதுக்கு பதிலளிக்கணுன்றது கிடையாது இல்லைங்களா. எப்படின்னு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சமீபமாக லாஸ்ட் இருந்தவங்க ராஜீவ்குமார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள முத்திக்கு லாஸ்ட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு யோசிச்சா நம்ம இதுக்கு கரெக்டாக வரிசைப்படுத்திடலாம். ஸோ அது கரெக்டான வரிசை எப்படி வரும் அப்படின்னா நவீன் சாவ்லா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க, அதுக்கப்புறமா சுனில் அரோரா வருவாங்க, அடுத்தது சுஹில் சந்திரா வருவாங்க, அடுத்தது தான் நம்மளுக்கு ராஜீவ்குமார் வருவாங்க. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க. இதில் எது தவறாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். போடோலாத் மக்கள் இயக்கம் அப்படின்றது ஜார்க்கண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டு தவறுப்பா, அது அசாமை சேர்ந்த கட்சி. மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அசாம்னு கொடுத்துருக்காங்க, அது அசாம்ன்றது தப்பு, அது மேகாலயாவை சேர்ந்த கட்சி. லோக் ஜனசக்தி கட்சி அப்படின்றது பீகாரில் இருக்கிறது. ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் கட்சி அப்படின்றது நம்மளுக்கு ராஜஸ்தானை சேர்ந்தது. அப்போ நம்மளுக்கு 1, 2 தான் தவறு, அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், நம்மளுக்கு அரசியல் கட்சிகளை அவைகள் உருவாக்கப்பட்ட வருடங்களுடன் பொருத்தவும்னு கொடுத்துருக்காங்க. அரசியல் கட்சிகள் எந்தெந்த வருடம் வந்தது நம்ம பொருத்தணும். இந்திய தேசிய காங்கிரஸ் நம்மளுக்கு எப்போ வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1885. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் எப்போ வந்தது 1998. அடுத்தது பாருங்கள், தேசிய மக்கள் கட்சி எப்போ வந்தது அப்படின்னா 2013. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ வந்தது அப்படின்னா 1925. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு
என்ன சட்டம்ல கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா 1909ஆம் ஆண்டு சட்டம் படி தான் நம்மளுக்கு தனி வாக்காளர் முறை அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேதியில் தான் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த அரசியலமைப்போட சட்டப்பிரிவு எது அப்படின்றது தான் கேள்வி. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி பிரிவுகள் 14 மற்றும் 15 பவர் அவங்களுக்கு கிடைக்குது முடியுது. ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. வீடியோவில் இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.